எனக்கு அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக காத்திருக்கின்ற அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையினுடைய ஆயுட்கால தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் எம்எம் அப்துல்லா ஹதரத் நூரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களே, அவர்களோடு வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய மௌலவி ஹாஃபிஸ் தாரிக் ஹதரத் அவர்களே, ஃபாதில் மௌலவி அவர்களே, ஷிராஜ் அப்பாய் அவர்களே, மற்றும் இந்த புனிதம் நிறைந்த மஜ்லிஸிலே இந்த கல்லூரியினுடைய உஸ்தாத் பெருந்தகைகளே, பட்டம் வாங்குகின்ற மௌலவிமார்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, இந்த மஜ்லிஸிலே பட்டம் வாங்குகின்ற மௌலவிகளை வாழ்த்துவதற்காக அவர்களுக்கு துஆ செய்வதற்காக வந்திருக்கிற சங்கைக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக சங்கைக்குரிய ரியாஸ் அல்தாஃபி ஹசரத் அவர்களே, இர்ஷாத் நஜாஹி ஹசரத் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இதே மரண சலாமியை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த கலாபீடத்திலிருந்து 5 மௌலவிமார்கள் பட்டம் பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா புகழும். சங்கைக்குரிய ஃபவாஹிர் ஹஸ்ரத் ஷர்கி ஃபாசில் அஸ்ஹரி அவர்களுடைய முயற்சியினாலும், சங்கைக்குரிய மௌகத்தர் அப்பா நாயகத்தினுடைய பேருதவியாலும் துஆ பரக்கத்தாலும் மற்றும் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற நல்லோர்களுடைய உதவியின் மூலமாகவும் இந்த கைங்கரியம் மிக சிறப்பாகவும் சீரோடும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு உடல்நிலை குறைவு என்பது நான் இந்த நேரத்தில் சொல்லாமல் ஒரு வழி இல்லை. அப்படி இருந்தும் கூட இந்த ஹதரத் அவர்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய ஹதரத் அவர்களோடு அப்துல்லா ஹதரத் அவர்களோடு வருகை தந்த காரணத்தினால் நானும் ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் புதிதாக தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்வதற்கில்லை. அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களுக்கு போர்வையை கொடுத்து அணிவித்து சில புத்திமதிகளை சொன்னானே, அதே சில வார்த்தைகளை நான் இந்த மௌலவிமார்களுக்கு சொல்லி, மௌலவி என்பதற்கு அடையாளமாக அவர்கள் அணிந்திருக்கின்ற இந்த தலைப்பாகை, ஷேர்வானி போன்றவைகளை அணிந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களை, யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வை அணிந்திருக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கும் ஃபஅன்ஸிர், நீங்கள் எதையும் பார்க்காமல் மக்களுக்கு மத்தியிலே எழுந்து நின்று அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வ ரப்பக ஃபகப்பிர், உங்கள் ஆண்டவனை எப்போதும் நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். வ சியாபக ஃபதஹிர், உங்கள் ஆடைகளை எப்போதும் பரிசுத்தமாக வைத்து கொண்டிருங்கள். ஆடை என்பதற்கு உள்ளாடை வெளியாடை என்று இருந்தாலும் அவைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இங்கே உள்ளம் என்பதுதான் பொருள் என்பதை தஃசீர்களில் நாம் பார்க்கிறோம். ஷேகுனா உமர் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனாராகிய ஷேகுனா தக்கா சாஹிபப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் படித்திருக்கின்ற அஹமதுல்லா என்ற பைத்திலே சொல்கிறார்கள், தௌபத்தன் தலபுத்து மின்க யா ஷஃபீஅல் முதுனிபீன் சௌபி தஹிர் அன்சிவாக்க யா சையீதி ஹைரன் நபி என்று சொல்கிறார்கள். சௌபி, என் ஆடையை சுத்தப்படுத்துங்கள், உங்களை தவிர உள்ளவைகள் அனைத்தை விட்டும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் என்ற பொருளில் தான் அங்கே சொல்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதுபோல ஒ சியாபக ஃபத்தஹிர், உங்களுடைய ஆடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ருஜித ஃபஹஜுர், அசிங்கமானவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று நானும் எனக்கு சொல்லிக் கொள்வதோடு உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். ஒலி ரப்பிக்க ஃபஸ்பிர் ஒலா தம்னுன் தஸ்தக்ஃபிர், அதே நேரத்தில் அதிகத்தை எதிர்பார்த்து ஒரு உபகாரம் செய்யாதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். அதாவது நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. உதாரணமாக சங்கைக்குரிய அதர்த்தமார்களுக்கு ஏதேனும் அவர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து
ஒரு சின்ன பொருளை கொடுக்குறோமோ அதுபோல் செய்யாதீர்கள் என்று அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவர்களை குணத்திற்காக சரியில்லை என்ற காரணத்தினால் அந்த வேலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னான். நாம் செய்யலாம், நம்மெல்லாம் ஏழ்மையானவர்கள், எளிமையானவர்கள், நமக்கு அந்த சட்டம் இல்லை. சின்னதை கொடுத்து பெரியதை எதிர்பார்க்கலாம். ஒலி ரப்பிக்க ஃபஸ்பீர், உங்கள் இறைவனுக்காக வேண்டி நீங்கள் எல்லா நேரங்களும் பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் மௌலவி என்பது இருக்கிறதே, ஒரு பள்ளியிலே இமாமத்து செய்வது இருக்கிறது, ஒரு மதரசாவில் உஸ்தாதாக இருக்கிறதே, இதெல்லாம் பன்முகை சேவை கொண்டதாக இருக்கிறது. உதாரணமாக மற்றவர்களை எடுத்துக்கொண்டால், ஒரு வக்கீல் என்றால் அவர் வேலையை மட்டும் அவர் பார்ப்பார், டாக்டர் என்றால் அவர் வேலையை மட்டும் அவர் பார்ப்பார், டாக்டர் தொழிலை மட்டும் பார்ப்பார். பள்ளிவாசல் இமாமத்து என்பது அப்படி அல்ல. தொழுகையும் வைத்துக்கொள்ள வேண்டும், கொத்துமா ஓதிக்கொள்ள வேண்டும், திருமணம் முடித்து வைக்க வேண்டும், ஃபஸ்கு பிரச்சனை வந்தால் திருமண பந்த முறிவு ஏற்பட்டால் அதற்கும் அந்த வேலைகளை செய்ய வேண்டும், இதுக்கடையில் ஓதி பார்க்க வேண்டும், இதுக்கெல்லாம் ஊதி பார்க்க வேண்டும். இப்படி எத்தனையோ வேலைகளும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிஞ்ச விஷயம். இப்படியெல்லாம் இருந்தும் கூட கடைசி கெட்ட பேர் நமக்கு தான் வந்து சேரும். அதனால தான் அல்லாஹ் ஒலி ரப்பிக்க ஃபஸ்பீர், அல்லாஹுக்காக பொறுத்துக்கிறோன்னு சொல்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வேறு எதையும் நம்ம பார்க்கக்கூடாது, எது எப்படி ஆனாலும் சரி எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதிலே ஒலி ரப்பிக்க ஃபஸ்பீர், அல்லாஹுக்காக நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் இந்த பொதுவாக காலகட்டம் கொஞ்சம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். எதுஹப சாலிஹுன் ஓல் ஃபல் ஓவல் ஓ தபுக்கல் ஹுஃபாலத்துக்கு ஹுஃபாலத்து ஷாயிராவி தமர் லாயி பாலிஹமுல்லாஹு பாலத்தன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபிலே அல்து அலைஹா பின் நவாஜித், அது உங்களோட கடவாய் பற்களை போட்டு கடித்து பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாயகம் சொன்னார்களே. அந்த அடிப்படையிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது இந்த மாதத்தை பொறுத்து இன்னொரு செய்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாதம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதான மாதம். இதை வைத்துக்கொண்டு சிலர் ஷியாக்களுடைய போக்கிலே பல அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதை இருக்கிறத் அஸ்ஹாபி ஃபாம்சிக்கு, சஹாபாக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசப்பட்டால் நாம் வாயை பற்றி கொள்ள வேண்டும் என்பது நமக்கு சட்டம். எனவே அதை பற்றி முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றியோ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்ய என்பதை பற்றியெல்லாம் பேசாமல் அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் அகீதா அடிப்படையில் வாழ்ந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று வேண்டியவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியில் உரையாற்றிய தென்னிந்தியா அல் ஜாமி